நற்செய்தி இன்னும் போதிக்கவே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னாலும், நற்செய்தி பிறருக்கு சொல்றேன். ஆனா, மனமாற்றம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாலும், எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்க இன்னும் முழுமையாக ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். இன்னும் நீங்க நிறைவான மகிழ்ச்சியினால் நிரப்பப்படல என்று தான் அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, நீங்க வந்து அவதைரியப்பட வேண்டாம். பாவ அறிக்கை செய்து, நீங்க உங்க உள்ளத்த பரிசுத்தப்படுத்துங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தூய ஆவியின் அபிஷேகத்துக்காக நீங்க வாஞ்சையோட ஜெபிக்கணும். எப்படி ஒரு சிலருக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சுச்சு. அவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க. இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவங்க பேய் ஓட்டுறாங்க. ஒரு சகோதரனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. இன்னொருத்தவங்க வந்து நோய்கள குணப்படுத்துறாங்க அப்டின்ட்டு நீங்க பார்க்குறீங்க. இந்த வல்லமை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16லருந்து 18 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுவர்களும் மீட்பு பெறுவார்கள். நம்பிக்கை கொள்பவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் அவர்கள் புதிய மொழியை பேசுவார்கள். பேய்களை ஓட்டுவார்கள். நோய்களை குணமா